வணக்கம். காராசேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கடல மாவு எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே கடையில் வாங்கின மாவு தான். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக காரம் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் மிதமான காரம் இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதோட 5 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை சீஸ் கிரேட்டரால் நல்ல மெலிசாக இதில் துருவி சேர்த்துக்கலாம். நம்ம தட்டிலாம் போடும்போது பீசஸாக இருந்தால் பிழியும் போது அடைச்சிக்கும். இல்லை பூண்டு பேஸ்ட் தனியாக வச்சுருந்தா பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப அதிக அளவில் போடக்கூடாது. மிதமான ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதையெல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் கடாயில் காஞ்சிட்ருக்கு. அதுலேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு எண்ணெயே போதும். பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் இல்லை வெண்ணெய் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஆயில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் மாவில் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கிறேன். பிழிஞ்சு எடுக்கிற கன்சிஸ்டன்சியில் மாவை பிசைஞ்சிட்டு நல்லா காஞ்சிட்ருக்க எண்ணெயில் இதை பிழிஞ்சு விட்டுடலாம். இது நல்லா வேகணும். நல்லா வெந்தோன்னு திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்தோன்னே நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துட வேண்டியது தான். பூண்டு வாசனையோடு இந்த காரசேவ் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல கரகரப்பாக கிறிஸ்பாக நல்ல டேஸ்டியான காரசேவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிழிஞ்சு விட்டுருக்கும்போது எல்லாம் பல்காக இருக்கும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம திருப்பி லேசாக அப்படியே அதிலே தட்டி விட்டு அதுவே உடஞ்சிடும். இல்லைன்னா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட அதை பிரித்து எடுத்துக்கலாம், உடச்சிக்கலாம். டேஸ்டியான காரசேவ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.